பேசிக்கலி நம்ம பவர் ஷாட் அடிச்சாலுமே சரி, இல்ல நார்மலா ஒரு ஷூட் வச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு கிராஸ் பண்ணாலுமே சரி, அது நார்மலா போகும். சின்ன வயசுலேருந்து நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கிரேஸ் இருக்கும்போது, அது யங்ஸ்டர் ஆகும்போதும் சரி, வெட்ரனா இருக்கும்போதும் சரி, அந்த டைமிங்ல. பட் ஆஃப்டர் திஸ் மேன்ஸ் பாப்புலாரிட்டி இன் பெண்ட் த பால், எல்லாருக்குமே பந்த வளைக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஃப்ரீ கிக்ல மட்டும் இல்ல, கார்னர்ல மட்டும் இல்ல, நார்மலா ஒரு ஷாட் வைக்கும்போது கூட, ஈவன் தோ அந்த ஷாட் ரொம்ப பவரா இல்லனாலுமே, ஒரு ஜான் ஆண்ட்ரீஸ், ஒரு ஜ்லாத்தான் இப்ராஹிமோவிச் அந்த அளவுக்கு வேகமா போலனாலுமே, வளையிறது அக்யூரசியோட போய் சேர்ந்துரணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்தது பிட்ச்ல இந்த ஒரு மனுஷனால தான். ஹாப்பி பர்த்டே டேவிட் பெக்கம். சோஃப் பாலோட பாப்புலாரிட்டின்னு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த வேவ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கையாண்டிருக்காங்க. ட்ரிவேலா ஷாட் மூலியமா. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம தலைவர் யோஹான் கிரைஃப் ஒரு கோலே அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க பேக் இன் 70s. ஒரு டைரக்ட் ஷாட், ஒரு டைரக்ட் கிராஸ், டைரக்ட் ஃப்ரீ கிக், ஈவன் தோ ஒரு டைரக்ட் பாஸ், இப்படி கரெக்டா இந்த விங்ல இருந்து இங்க விங் வந்துட்டு கரெக்டா ஸ்விட்ச் பண்ணி இறங்குற அந்த பால் கூட சில நேரம் அழகா வளைஞ்சு போறது வந்துட்டு இவருக்கு அப்புறமா தான் வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவர்கிட்ட வந்துட்டு இன்னும் 2, 3 தனித்துவம் இருக்குது. என்னன்னா, விங் முன்ன வந்துட்டு ரைட் மிட்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மிட்ஃபீல்ட் கிடையாது ஆக்சுவலி. ஹி வாஸ் அ விங் ஆக்சுவலி. ஓடிட்டு கிராஸ் பண்றது, ஓவர்லேப் பண்றது, இதுதான் வந்துட்டு ஒரு விங்கரோட வேலையா இருந்துச்சு. ஒரு விங்லயும் வந்துட்டு ஹோல்ட் பண்ற பொசிஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா நீங்க பார்க்கலாம் அவர்கிட்ட. ஸ்கில் ரொம்ப கிடையாது. ரொம்ப வெட்டிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப ஓடுற ஆளும் கிடையாது. பட் ஹி ஹேட் ஹிஸ் ஓன் கைண்ட் ஆஃப் அ ஸ்பீட். ஒரு விங்கருக்கு என்ன தேவையோ அந்த டைமிங்ல உண்மையிலே அது கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா போய் அந்த காலுக்கு, மண்டைக்கு, நெஞ்சுக்கு கரெக்டா அந்த ஸ்ட்ரைக்கருக்கு வந்துட்டு இறங்குற மாதிரி ஒரு பந்த போடுவாங்க. கிராஸ் இன்ச் பெர்ஃபெக்டா இருக்கும். உண்மையிலே இன்ச் பெர்ஃபெக்டா இருக்கும். எத்தனையோ அப்பியரன்ஸ் லைக் ஒரு எனக்கு தெரிஞ்சு 600 பிளஸ் கூட இருக்கலாம், 700 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. கிளப் அண்ட் கண்ட்ரின்னு பார்த்தா கோல்ஸ் ரொம்ப குறைவு. ஆனா அசிஸ்ட் ரொம்ப கூட. ரொம்பவே கூட. ஒரு 200 பிளஸ் கண்டிப்பா இருக்கும். 250யான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா 200 பிளஸ்ங்கிறது கன்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அமெரிக்கன் ஃபுட்பால் இருக்குது தெரியுமா? அத வந்துட்டு அங்க சொக்கர்ன்னு சொல்லுவாங்க. MLS பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஆக்சுவலி பெக்கம் தான். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு. பட் அதோட ஆரம்ப டிக்க போட்டு வச்சது ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னுக்கு நிறைய பேர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப பாப்புலரா கண்ணுக்கு தெரிய வந்தது வந்துட்டு இவர் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் மட்ரிட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சப்ப அப்ப ஒரு லெகசி என்ன நடந்திருக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது வந்துட்டு அங்கேயுமே பெக்கமோட முகம் பதியப்பட்டது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு உண்மை. அந்த கெலக்டிகோ ஸ்குவாட்ல அந்த கெலக்டிகோன்ற ஒரு மேட்டர்ல வந்துட்டு முக்கிய பங்கா இருந்தாங்க. அதுல அந்த ரொனால்டினோ கான்ட்ரோவர்சி அதை பத்தி நான் பேச விரும்பல. இங்க பெக்கம் பத்தி நம்ம பேசுவோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிடம்ஷன் ஹி ஹேட் இன் இங்கிலாந்து அந்த வேர்ல்ட் கப் டைமிங். பெக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஹி வாஸ் தி ஐகான். அந்த டைம்ல வந்துட்டு ஒரு செம்ம ஃபேன் பேஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு பிளேயர். ஃபுட்பால்ல ஒரு பாப் ஸ்டார் மாதிரி இருந்த ஒரு ஸ்டைலிஷ் ஐகான் தான் பெக்கம். எத்தனை பேர் வந்துட்டு பெக்கம் ஃபேன்ஸ் இருக்கீங்க? கண்டிப்பா பழைய கைங்க நிறைய பேர் இருப்பீங்க. எந்த மூமெண்ட் ரொம்ப பிடிக்கும் பெக்கம் மோட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் ஷேர் அண்ட் கிக் பாலா கைங்க ஃபாலோ பண்ணுங்க.